ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் இன்று பரீட்சை வெளியிட்டிருக்காங்க. இடைநிலை ஆசிரியருக்கான ஒரு தகவல். 2024 ஆண்டுக்கான இடைநிலை ஆசிரியர் தெரிவிக்கும் 12 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு போட்டித் தேர்வு நடைபெற்றது. சான்றிதழ் சேர்ப்பதற்கான பட்டியல் 30/4/2025 வெளியிடப்பட்டது. இந்நிலையில் சில 12 இணைய வழி விண்ணப்பம் சரிபார்க்கும் போது தவறான விவரங்களை குறிப்பிட்டதாகவும் தற்போது அதனை சரி செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனம் 2024 விண்ணப்பித்த தேர்ச்சி பெற்றுள்ள பணியாளர்கள் எவரேனும் விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறான விவரங்களை தெரிவித்திருந்தால் அதனை சரி செய்வதற்கு வாய்ப்பு மீண்டும் அளிக்கப்படுகிறது. திருத்தம் கூறுவதற்கான கையொப்பமிட்ட கோரிக்கை மனுவை கோரிக்கைக்குரிய ஆதார சான்றிதழுடன் இவ்விண்ணத்தின் வழி குறைதீர் மின்னஞ்சல் trb_grievances@tn-government.in என்ற முகவரிக்கு அல்லது இவ்வாரியத்தில் செயல்படும் குறைதீர் பிரிவில் நேரடியாக 8/5/2025 மாலை 5 மணிக்குள் வழங்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 8/5 பின்னர் கோரிக்கை மனுக்கள் இவ்வாரியத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தில் தெரிவித்தல் தகவல் அடிப்பில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னது, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஏதோ சம் மிஸ்டேக் இருந்திருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்தவங்க அவங்க கோரிக்கை கேட்டிருக்காங்க டிஆர்பிகிட்ட. அதை பேஸ் பண்ணி இது மாதிரி மற்றவங்க யாருனாச்சும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 8ஆம் தேதிக்குள்ளே 5 மணிக்குள்ளே கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதில் தகுந்த ஆதாரத்துடன் அவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது என்ன பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் இது அப்பியர் ஆகி அவங்க கேட்டதை. ஏன்னா ஒரு சில கேண்டிடேட் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக என்னாகும், எல்லாரும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு சான்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க டிஆர்பி. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது லிஸ்ட் அவுட் பண்ண அந்த சர்டிஃபிகேட்ஸ் கிட்டத்தட்ட 16 சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா, அனெக்சர் 1 அனெக்சர் 2 அப்படின்ற மாதிரி அதை வரைக்குமே சேர்த்து 16 சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும்போது தான் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரெட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஆர்பி கிட்ட போய் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க மற்றவங்க இது மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களா டெய்லியும் ஒருத்தங்க கொடுக்கும்போது டைம் தான் ரொம்ப இதாகும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பரே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குன்னு சில விஷயங்கள் தெரியும் நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன்ஸை என்ன மிஸ்டேக் பண்ணிக்கணும் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை டிஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.